வைப் பண்ண வேற லெவல் ட்ரெண்ட். ஃபேக் வெட்டிங் நடப்பது எப்படி? எயிட்டிஸ் 90s கிட்ஸ் எல்லாம் யூத்தா இருந்தப்போ வைப் பண்றதுக்கு தோதா இருந்த ஒண்ணுதான் திருமண நிகழ்வுகள். அதுக்காக எப்படா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கல்யாணம் நடக்கும்னு காத்திருந்த காலமெல்லாம் இருக்கு. ஆனா இப்போ எந்த காத்திருப்புமே இல்லாம நினைச்ச நேரத்துல கேளிக்கை கொண்டாட்டத்துக்காக ஃபேக் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணி போலி திருமணங்கள்ல வைப் பண்றதுதான் இப்ப இருக்கிற ஜென்சி தலைமுறையோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னே சொல்லலாம். இத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 1997 ஆண்டுக்கு பிறகு பிறந்தவங்க தான் இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்றாங்க. இவங்க இணையதளம், ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட அதிநவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் வளர்ந்தவங்க. இந்த ஜென்சி பசங்க இப்ப இருக்கிற பழைய திருமண மரபுகளை எல்லாம் கேளிக்கை கொண்டாட்டமா மாத்தி புதிய திருமண மரபையே உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டெல்லி, மும்பை, புனே, பெங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட பெருநகரங்களில் ஜென்சி தலைமுறையினர் சார்பில் அண்மை காலமா ஃபேக் வெட்டிங் விழாக்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த போலி திருமணத்துக்காக முன்கூட்டியே திருமண அழைப்பிதழ்கள் எல்லாம் ரெடி பண்றாங்க. அதுல திருமண தேதி, நேரம், நிகழ்ச்சின்னு எல்லா விவரங்களும் இருக்குது. டிஜிட்டல் தளங்களின் வாயிலா நண்பர்களுக்கு திருமண அழைப்பிதழ்களையும் அனுப்புறாங்க. நகரோட பிரதான பகுதியில இருக்கிற திருமண மண்டபம் அல்லது நட்சத்திர ஹோட்டல திருமணத்துக்காக தேர்வு செய்யறாங்க. அங்க தோரணம், மலர் அலங்காரம், ஊர்வலம், மேலதாளம், இசை கச்சேரி, சைவ அசைவ உணவு வகைகள்னு திருமணத்துக்கான அனைத்து அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்படுது. திருமண விழாவுல போலி பண்டிதர்கள் கூட இருப்பாங்க. அவங்க முறைப்படி வேத மந்திரங்களையும் ஓதுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்காது, அது உண்மையான திருமண ஜோடி. மணமகனும் மணமகளும் இல்லாம திருமண விழா கோலாகலமா நடக்கும். இந்த போலி திருமணத்துல பங்கேற்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமே தங்களை மணமக்களா கருதி விழாவை கொண்டாடுவாங்க. மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஜென்சி தலைமுறையினருக்காக அண்மையில ஒரு போலி திருமணத்தை நடத்துச்சு. அத பத்தி அந்த நிறுவனத்தோட தலைவர் அலிஷா சொல்லும் போது, கடந்த ஜூனில் எனது நெருங்கிய நண்பர்களுக்காக என்னோட நிறுவனம் சார்பில் ஒரு ஃபேக் வெட்டிங் நடந்துச்சு. விழாவுக்காக திருமண அழைப்பிதழ் என்ற பெயரில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்தோம். ஒரு திருமண அழைப்பிதழின் கட்டணம் ரூபாய் 3000. 100க்கும் மேற்பட்டோர் பணம் செலுத்தி திருமண அழைப்பிதழ்களை பெற்றுக்கொண்டனர். சிலர் திருமண விழாவுக்காக பெரும் தொகையையே அன்பளிப்பாக கொடுத்தனர். பெரும் தொகை வசூலிக்கப்பட்டதால் மிக பிரம்மாண்டமாக ஃபேக் வெட்டிங் விழாவினை நாங்கள் நடத்தினோம். எனது திருமணத்தில் கூட நான் நன்றாக நடனமாடவில்லை. ஆனால் ஃபேக் வெட்டிங்கில் முழு மனதோடு நடனமாடினேன். பல்வேறு திருமண நிகழ்ச்சிகளை நடத்தினோம். விழாவில் சைவ அசைவ உணவுகள் உட்பட மதுபானங்களும் பரிமாறப்பட்டன. கடந்த 2024 ஆண்டில் அம்பானி குடும்பத்தில் ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது. அதே பாணியில் தான் நாங்கள் போலி திருமணத்தையும் நடத்தினோம் என்றார் அலிஷா. சரி, இந்த ஃபேக் வெட்டிங் பத்தி ஜென்சி தலைமுறையினர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப நகரமான பெங்களூரில் ஃபேக் வெட்டிங் ட்ரெண்ட் தொடங்கியது. அங்கிருந்து மும்பை, டெல்லி, கொல்கத்தா, புனே, ஜெய்ப்பூர், அகமதாபாத், கோவா உட்பட பல்வேறு நகரங்களுக்கும் ஃபேக் வெட்டிங் விழா ட்ரெண்டிங் பரவ தொடங்கியது. பெரும்பாலும் நட்சத்திர விடுதிகளில்தான் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஃபேக் வெட்டிங் விழாக்களை நடத்துவோம். முன்கூட்டியே எந்த ஆடைகளை உடுத்தி வர வேண்டும் என்பதை கூட சொல்லிவிடுவோம். உண்மையான திருமண மாதிரியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த விழா நடக்கும். விழாவில் வீடியோ, செல்ஃபி புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களை அலற விடுவோம். திருமணம் முடிந்ததுக்கு பிறகு மணமகள் மணமகன் வீட்டுக்கு செல்லும் நிகழ்ச்சியை கூட நடத்துகிறோம். இந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜோடி திருமண தம்பதியராக நடிப்பார்கள். நண்பர்களின் வசதிக்கு ஏற்ப திருமண விழாக்கள் நடைபெறும். ஒரு விழாவில் பங்கேற்க குறைந்தபட்சம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 3000 வரை கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதிகபட்சமாக எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் அன்பளிப்பாக கொடுக்கலாம். சாஃப்ட்வேர் உள்ளிட்ட சவாலான துறைகளில் மன அழுத்தங்களோடு பணியாற்றி வருகிறோம். அதிலிருந்து விடுபட இது போன்ற ஃபேக் வெட்டிங் விழாக்களை நடத்தி வருகிறோம்னு சொல்றாங்க ஜென்சி தலைமுறையினர். ஆக கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையா முக்கியம், வைப் தானே முக்கியம்.